friends, welcome to Career Growth 360. இதுதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல்ல ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் வேலை சம்பந்தமான வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் C++ இப்போ தான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து கெயின் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம எடுத்தோடனே வந்து ஹை லெவல் ப்ராஜெக்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரே நாளில் நீங்கள் எப்படி சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் கோடிங் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் 2 விதமான ஆப்ஷனும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாக் தான் நம்ம பார்க்குறோம். ஏன் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகாமல் ரொம்ப கம்மி லைன்ஸ் ஆஃப் கோடிங் இருக்க மாதிரி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகிறப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து நெக்ஸ்ட் ஹை லெவல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் புரிய வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ C++ல ஃபங்க்ஷன் கான்செப்ட் எஸ்பெஷலி வந்து எப்படி யூஸ் பண்ணணும், C++ல லைப்ரரிஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கம்ப்ளீட்டான டெமோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஜிட்டல் டைமாக வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ நீங்கள் இந்த கோடிங்கை எடுத்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி இவங்க லாஜிக் எழுதியிருக்காங்க, எப்படி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம செகண்டாக பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரி குவிஸ் ப்ராஜெக்ட் தான். ஸோ நீங்கள் எப்படி வந்து ஒரு குவிஸ் கேம் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து உங்களோட ஸ்கோரை ரீசெட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, இப்போ யார் வந்து ஹையஸ்டான ஸ்கோர் வாங்கியிருக்காங்கிறத காமிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கேம் எடுக்கிறீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்ன ஸ்கோர் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்கான கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் புக். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நோட்டில் வந்து எழுதி வைப்போம். ஸோ அதே விஷயத்த வந்து நம்ம C++ கோடிங்கில் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ புதுசாக ஆட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு லிஸ்ட் உருவாக்குறதுக்கு, அதே மாதிரி வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண, சர்ச் பண்ண, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணணும், டெலிட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ சர்ச்சிங் அப்படின்னு வரப்ப கண்டிப்பாக அல்காரிதம்ஸோடைய பேசிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதியிருக்காங்களோ அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான கோடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் லைட் ஸ்டிமுலேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 லைன்ஸ் ஆஃப் கோடிங் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியும் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டிராஃபிக் லைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதே விஷயத்த வந்து இவங்க கோடிங் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கணுமோ அது எல்லாமே ப்ராஜெக்ட் மூலமாகவே உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட் அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு சேட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணோன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் நம்ம சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க நம்மளுக்கு சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைண்ட் சர்வர் மாடலில் எப்படி மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து நாளைக்கு C++ உடைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் கூட நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் மாதிரி கூட பில்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த பேசிக்கான கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பலாம் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ சர்வர் சைடில் எப்படி சென்ட் ஆகுது மெசேஜ், அதே மாதிரி கிளைண்ட் சைடில் உங்களுக்கு எப்படி வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோடிங்கில் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோடிங்கை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட். ஸோ இப்போ ரெண்டுமே பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அட்வான்ஸ்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு டாக்டர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணுமா இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அவைலபிலிட்டி எப்போ அப்படின்னு பார்த்துக்கிற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புக்டு அப்படின்னு சொல்லி வரும். சப்போஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணிட்டு நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது பேசிக் லெவல் தான். இதே நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைமிங் பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட் வந்து ஏபிசிடின்னு ஒரு நம்பர் மாதிரி கொடுத்து புக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஃபீல்ஸ் கற்றுக்கிறதுக்கு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, லூப்பிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது கேட்ரிங் சர்வீஸ் வந்து பண்ணக்கூடியவங்களை நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு நடக்க போகுது, ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க, எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபுட் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எஸ்டிமேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் கெஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கால்குலேஷன், ஸோ இவ்வளோ சர்வர்ஸ் தேவைப்படுவாங்க, இவ்வளோ காஸ்ட் வந்து நம்மளுக்கு வேணும், ஸோ இவ்வளோ ஃபுட், அதே மாதிரி எவ்வளோ காஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடிய C++ கம்பைலர் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சிம்பிளாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட்டுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அப்படியே நீங்கள் பார்த்து கொஞ்சம் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் உங்களோட கோடிங் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து நான் ப்ரோக்ராமிங் வந்து ஏதாவது ஐடிஇ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் பண்ணுறப்போ உங்களுக்கு விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படின்னா விஷுவல் ஸ்டூடியோ, ஸோ நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். C++ தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் விஷுவல் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா விஷுவல் ஸ்டூடியோ கோடும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ விஷுவல் ஸ்டூடியோக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் சென்டரில் இருக்கக்கூடிய வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட கோட் நீங்கள் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து விஷுவல் ஸ்டூடியோ கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் C++க்கு தேவையான இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 3மே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் C++ சின்டாக்ஸ் எதுக்காகனா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சின்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 1 வேர்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும், அங்கே வந்து சஜஷன்ஸ் காமிக்கும், நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் பேக்கேஜும் நீங்கள் வந்து ஈஸியாக கோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து C++ தீம்ஸ், ஸோ இது 3மே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரோக்ராம் வந்து டீபக் பண்ணிவிட்டு எரர்ஸ்லாம்
கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டெர்மினலில் வந்து உங்களுடைய டாஸ்க் வந்து நீங்கள் ரன் ஆகிறது பார்க்கணுன்னா ஸோ நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் C++ ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.